ஜாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி தமது கட்டளையை மீறிச் சென்ற ஹயஸ் ரக வாகனம் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகனத்தை செலுத்திய 17 வயதான வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அருள் பயசரின் சிறுவன் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நடைபெற்று 1 மாத காலம் கடந்துள்ள நிலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு சிறுவனின் உயிரை போக்கிய போலீசார் மீது குறைந்தபட்ச விசாரணைகளை கூட போலீசார் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றக்கு அருகில் போராட்டத்தை முன்னெடுத்த வேளை நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பும் விதமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட முடியாது என போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றினர். இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். உதாரணம் பார்த்தீங்கன்னா இதில் சத்தம் எழுப்பக்கூடாது நீங்கள் அங்கால செய்யும் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு தாராளமாக செய்யலாமா? பிள்ளைண்டைக்கு போய் 1 மாதம் ஆயிட்டுது. 1 கிழமை 2 கிழமையா மீறியா அது இதண்டு சுற்றி என் பிள்ளைய பற்றி வதந்தி போட்டீங்கள். அதோட என் பிள்ளைன்ற கதை போயிட்டுதோ. இதுவரைக்கும் என் பிள்ளைய கொண்டவனை அரெஸ்ட் பண்ணல. என்ன கஷ்டப்பட்டாலேயோ என் பிள்ளைன்ற உயிர் இல்லையோ. என் பிள்ளைக்கு நடந்தது கொலை இல்லையோ சொல்லுங்க. போலீஸ் எல்லாம் எங்களை கேவலமா பார்க்கிறான், சிரிக்கிறான். அவன் தான் தப்பு செய்துட்டேன், நான் தப்பு செய்த மாதிரி என்ன பார்க்கிறான் ஐயா. சட்டத்துக்கு போனா 100 கதை, அங்க அது அப்படி இது அப்படி. கோர்ட்ஸுக்கு போனா ஒரு கதை. அவன் தப்பிக்கொண்டே தவணை எடுத்துக்கொண்டே போறான். அவனுக்கு தண்டனை இப்போதையில இல்லை. அது எனக்கு வடிவா தெரியுது. ஒவ்வொரு சாட்டு நான் இப்பவும் சொல்றேன் ஐயா, என் பிள்ளைய சுட்டவன் சிப்பா இல்ல ஓஎஸ்சி. அவன் தலைமுறை இருக்கிறான், மற்றவன் மேல பழிய போடுறான். என் பிள்ளைல ஜீப்ல இருந்துறாங்க. போலீஸ் தான் சுட்டது. இந்த ஆட்டோக்கெல்லாம் போட்டவங்கள் ஓஎஸ்சி தான் சுட்டவன். எனக்கு தெரியும். இவங்க மறைக்கிறார்கள். என் பிள்ளைய நாசம் பண்ணிட்டீங்களேடா. இந்த ஆட்டோவில் என் பிள்ளைய கடைசி ஏற்றி கொண்டு போனவங்க ஐயா. என் பிள்ளைய உயிரோட கொண்டு போயல. என் பிள்ளைய சுட்டுட்டு தான் கொண்டு போனவங்க. இதுல போட்ட 2 வயசும் போய் என் பிள்ளைய சூட் பண்ணினது ஓஎஸ்சி கையில தான் துப்பாக்கி கிடந்தது. ஜீப்ல வந்தவன் தான் சூட் பண்ணினவன். ஜீப்ல வந்தவன் தான் சூட் பண்ணவன். என்னையும் சூட் பண்ணுங்கடா, என் குடும்பத்தையும் சூட் பண்ணுங்க. எங்களை மட்டுமே என்ன விட்டு வச்சிருக்கிறீங்க. நாங்க பிச்சை எடுக்கிறத பார்க்க போறீங்களோடா. என் பிள்ளை இல்லாம இருந்த முதல் நாள் நான் இன்றைக்கு பட்ட துன்பம். என் ஐயா, என் பிள்ளை பாசையானு கேட்டது ஐயா. என்னடா வந்து அம்மா அண்ணா போயிட்டா. இன்றைக்கு தான் அம்மா பாசைக்குதான். என்ன பிள்ளை அப்படி அவளை கேட்க வச்சவன் இல்லையடா. என்ன பிள்ளை கேட்க வச்ச தவிக்கவே. என் ஐயா, என் பிள்ளைய கொண்டு இந்த ஆட்டோலாம் போட்டு போனவங்க என் பிள்ளைய சிப்பாய் கொலை செய்யல. என் பிள்ளைய பற்றி வந்த தந்தையும் போய் என் பிள்ளைய சூட் பண்ணினவன் ஓஎஸ்சி. அது எனக்கு தெரியும். என் பிள்ளைய சூட் பண்ணவன் ஓஎஸ்சி. அவன் படிவாங்க ஏசு ரூம் கையிருக்கிறான். அவன் ஏசு ரூம்ல இருந்து வாழ்றான். சும்மா கண்ட கதையெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய்
என்ற பிள்ளைய சுடுறதுக்கு முதல்ல இவங்க துப்பாக்கி சுட்டு சத்தம் பண்ணும் போடல ஒரே ஒரு சூடு என்ற பிள்ளைய சுட்டுட்டாங்க அதுக்கு பிறகுதான் இவங்க கிரியேட் பண்ணினவங்க வேலைக்கு சுட்டு எந்த பிள்ளைய சுட்டு எந்த பிள்ளைய சூட் பண்ணி போட்டு காமனத்தியாலத்துக்கு பிறகுதான் இவங்க வாகனத்துக்கு சூட் பண்ணினவங்க வாகனத்துக்கு சூட் பண்ணி அந்த கயிறு போட்டு இந்த சாணி போட்டு எல்லாம் கிரியேட் பண்ணி செய்தது போலீஸ் கிரியேட் பண்ணி செய்த நீங்கள் உங்களுக்கு அக்கா தங்கச்சி தம்பி இல்லையோ யூனிஃபார்ம் போட்ட போற நீங்கள் கல்யாணோடா உனக்கு சாகரம் இல்லையோடா உன்ன தம்பியை சூட் பண்ணி நான் நீ என்னடா செய்வ உன்ன அம்மா இப்படி கத்துறத நீ பாப்பியோடா வேடிக்கை பாப்பியோ நீ தமிழனோடா இது தமிழனோ இன்றைக்கு எனக்கடா நாளைக்கு உங்களுக்கு எப்படித்தான் நடக்கும் எல்லாம் பெறீங்களேடா என்ன பிள்ளைய பாருங்க என்ன பிள்ளை கல்லனோடு பாருங்கடா பாவியலே இந்த வீடு வரைக்கும் பண்ணிட்டாங்களே நான் வர்றேங்க மரத்துக்கு தெரிஞ்சவெல்லாம் குடும்பத்தாரு ஐயா யார் அது இப்ப அவங்க தண்டனை செய்தவன் யாரோ தப்பு செய்தவன் யாரோ உனக்கு பிள்ளை இல்லையோ உனக்கு ஐயா உன் உயிர் அறியாம பறிச்சுட்டாரே ஐயா உயிரோட இருந்தியோ இல்லையா அம்மா தெரியாதடா என்ன நாசம் செய்தவங்களுக்கு தெரியாதடா என்ற பிள்ளைய வந்து ஆட்டோக்கெல்லாம் கொண்டு போனவங்க என்ற ஐயா என்ற சாமி உள்ள கொண்டு வரணுங்கிறானோடா பாவே என்ற பிள்ளை அந்த அம்மா வாசிக்கிறது எனக்கு என்ன பிள்ளை இந்த பிள்ளைய கொடுத்துட்டு நான் தனியாக உங்களுக்கு வரும் வெள்ளை என் பிள்ளைய துன்பண்ண செய்யலாம் என்ன பிள்ளைய சொன்னாங்க என்ன
வேண்டாம் விட்டு வச்சிருக்கிறேன்.